NEET 2025 thermodynamic question. Two gases A and B are filled at the same pressure in separate cylinders with a movable piston of radius RA and RB respectively, and supplying an equal amount of heat to both the systems reversibly under constant pressure. The piston of gas A and B are displaced by 16 cm and 9 cm respectively. If the change in internal energy is the same, then ratio of RA to RB வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு செப்பரேட்டு சிலிண்டர்ஸ் இருக்குங்கிறாங்க. இதனோட ரேடியஸ் RA, இதனோட ரேடியஸ் வந்து RB. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட் சப்ளைங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, ரெண்டுலேயுமே டெல்கியூங்கிற ஹீட் அப்ளை பண்ணுறாங்க. ரெண்டுலேயுமே இன்டர்னல் எனர்ஜி சேம்னு சொல்லியிருக்காங்க. டெல்யூ அப்படி அதுவும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்யூ ப்ளஸ் டெல்டபிள்யூ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ரெண்டுலேயுமே டெல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அப்போ ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ஒர்க் டன்னும் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஒர்க் டன்னும் சேமு, ஒர்க் டன் ரெண்டுலேயுமே கான்ஸ்டன்ட். அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். எகெயின் டபிள்யூ ஒர்க் டன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பி டெல் வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்னொரு வார்த்தை கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெஷரும் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்வியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வரும். டெல்வியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஏரியா இன்ட்டு லென்த்து வால்யூம் A1 L1 இஸ் ஈக்குவல் டு A2 L2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எகெயின் ஏரியாங்கிற போது ரெண்டுமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பை R1 ஸ்கொயர் L1 பை R2 ஸ்கொயர் L2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பை கேன்சல், உங்களுக்கு R1 ஸ்கொயர் அவன் கேட்டிருக்கிற வந்து RA2 RB கேட்டிருக்கிறான். ஸோ நம்ம வந்து R1 பை R2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L2 பை L1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். L2 பை L1னா 9/16. ஸோ R1 பை R2 அதாவது RA பை RB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9/16 which is equal to 3/4. ஸோ 3/4 is your answer.